உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா வந்து இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டா இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா டில் மூவி இட் வாஸ் லைக் a little up and down season for தமிழ் சினிமா. ஆனா உங்க படத்துக்கு அப்புறம் அது ஒரு ஹையா போச்சு. அண்ட் இப்போ ஜான்ல வந்து எடுத்தோன்னே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து தேர்ட் ஹேட்ரிக்கா கேங்கர்ஸும் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனா டென்ஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில் இருந்து எங்களோட முதல் படம் பார்த்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமா ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தவொடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப பார்த்திபன் நானும் சேர்ந்தா இப்ப இருக்கணும், அது மாதிரி இப்ப சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா அப்ப மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு வகையில நல்லாதான் நல்லது. அது ஏன்னு கேளுங்க, ஓயாம சேர்ந்துக்கிட்டே இருந்தா கூட போராட்டம். கேப் விட்டு வந்தோம்னா நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்களா, நீங்க 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேர்ந்து அந்த மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அழகா 2 பேரும் ஒண்ணு செஞ்சாங்க, பிரமாதமா இருக்கு. அது ஒரு சந்தோஷம். அப்ப அதுல நான் சந்தோஷம் இருக்கு, நம்பிக்கையே இருக்குல்ல, எப்படி நம்மளை திருப்பி வச்சிருவாங்க என்னன்னு கண்டிப்பா அப்படிங்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்க முகத்தை தெரியுது சிரிப்பு பாருங்க. ஆனா ஜென்யூனா வந்து கூகுள்ல வந்து உங்க 2 பேரும் அதுதான் சொல்றேன். இப்ப சுந்தர்ஜி வடிவெல்லாவே இப்ப மக்களுக்கு என்னன்னா பரவாயில்லையே, அப்ப எங்க படத்தை பூரா பின்னால் நாங்க என்னென்ன படம் பண்ணாங்க பூரா பாக்குறாங்க. கைப்புள்ளியில இருந்து எல்லா இதுல இருந்து வீரபாகல இருந்து பாக்குறாங்க, நகரத்துல இருந்து பார்த்துட்டு இதுல வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்த மக்களை பார்த்து ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே உலவரியில் உட்காந்துருக்காங்க. ஆமா, இப்ப கூட எனக்கு சொன்னாரு 18ஆம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு, பாப்போம் என்னாரு. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்புறம் இல்லனே நம்ம 24 தவக்கல இறங்கிடுச்சு. நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் வந்து சரி ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. சோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுங்க? உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா? இல்ல, வித்தியாசமா இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவாரு, உட்காந்து பேசி வந்து. ஏன்னா அவரு கேரக்டர் சீன்ங்கிறது ரெண்டாவது, ஹியூமன் வரும்போது அந்த கேரக்டரோட லுக். இப்போ நீங்க கேங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பீசைல இருந்து அந்த ஏர்ல இருந்து அதை போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்னு லுக்கு, இன்னொன்னு பேரு. அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதுல பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்ம அறியாம முகத்துல ஒரு புன்னகை வரும். பேரு யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், லொகேஷன் யோசிக்கணும். இவ்வளவு இருக்குமா? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு இருக்கு. இன்னொன்னு அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளவு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமா, எல்லாருல இருந்து வேற வேற படங்கள் புரியும் வந்து போக்கிங் பண்ணிருப்பேன், அது பண்ணிருப்பேன், ஆதரவு பண்ணிருப்பேன், இதெல்லாம் இதுல இருந்து மாறுபட்டு வரணும். ஆனா அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிரிப்பு அகலையது. அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமா, வடிவேல் வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த கெட்டப் நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைல் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்க எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லா இருக்கும், அழகாகும். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இதை நான் சொன்னதை விட அவர் சொல்றப்ப அழகா இருக்கும். அவர் தான் சொல்லணும். இப்ப நீங்க வடிவேல்ல பேச மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கெட்டப் போட யோசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அத நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், நிறைய டைரக்டர் சொல்றது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோ ஹீரோனிக்கு ஆரம்பிக்கும் போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுற மாதிரியே நான் கதை சொல்லிட்டே வந்தேன். அந்த கதையில உங்களை பத்தியே பேசுவேன். நான் பேசிட்டே வரும்போது பேசும்போது உங்க ட்ரெண்ட்லயே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இண்டஸ்ட்ரியில என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னாரு, ரொம்ப சத்தம் போட்டான். அது வந்து ஷூட்டிங் பார்த்து நடக்கலாம். ஆமா, கத்தி பேச நேத்து நடந்துச்சு. இந்த படத்துல ஒரு சீனு, எங்க படத்துல வந்து நேத்து
ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷன். அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாரு. எங்க குரூப்ல ஒருத்தர், நிறைய கிரௌட் வேற, டைம் வேற ஆயிடுச்சு. இப்ப நிறுத்தி சொல்லணும். இப்ப கேங்கஸ் படத்துலயே ஒரு சீன், ஒரு வடிவேல்னு இன்னொருத்தர் இடத்துக்கு போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப ஒரு மார்வெல்ஸ் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவாரு. இப்ப அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழ இருந்து. அது வடிவேல் நிறைய நீங்க படம் பார்த்து பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுவாங்க. அவர் பேசுறாரு, நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டு, அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது திரையுலகத்துல எல்லா படங்கள்லயும் வந்து அந்த நாங்க பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்ப ஹீரோனிக்கு எல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோன் கேட்கலாமா? ஒரு படம் கூட பாத்துங்க. எல்லா இதுலயும் வர ஆரம்பிச்சு. இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சுந்தர்ன என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில எல்லா திரைப்படங்களையும் அங்கங்க தெளிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது ஒண்ணு சேரும். உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சா? எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டு சேரும்போது எதுக்கு பிரஷர் வரணும்? இல்ல அது பிரஷர்னே சொல்ல முடியாது, அது சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் சீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்ல சொல்லுவாரு, முட்டுச்சந்து போய் மாலு ஒடிய அடிச்சாங்க, எவ்வளவு நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வருவார். அது ஒரு சிங்கிள் ஷாட். அதே மாதிரி வின்னர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஷாட் வரும், அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அந்த மாதிரி இந்த ஐகானிக்கா சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டா ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டரா இருக்கணும், ரிப்பிடேஷனா இருக்காது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்துல பாருங்க, அவ்வளவு படத்துல பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்ல நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு, நீ அடிச்சியா பில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதிலு எப்படி இருக்குன்ற படத்துல அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு, அது அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்லுவாரு. அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போ எனக்கு திருப்பி வருது. அவ்வளவு அருமையான ஒரு சீன் படத்துல பாருங்க. நான் கூட ட்ரெய்லர்ல கொஞ்சம் குருவான்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அதை எப்படி வச்சிருக்காருன்னா அப்பட்டகமா தனியா வச்சிருக்காரு. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதுல பெரிய இருக்கக்கூடிய எடுத்து முன்னால பெரிய வைரக்கல் மாதிரி இருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனா அந்த ஒரு சீன் பேசப்படும். அந்த இந்த கதை சொல்லுவோம்ல நம்ம இதுல தலைநகரத்துல கதை சொல்லணும்ல, ஒரு புறா அந்த அதோட ஜாதி அது. கதை சொல்ல ஆரம்பித்தாவே கட்டளை சொல்லிட்டு கட்டளை முதல் கொண்டு ஆரம்பிச்சது போறாங்களா, ஆரம்பிக்கிறதுலாம் போனதுக்காக இருக்காங்க. அடுத்த தடவை இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒண்ணும் நடக்கல, நடந்துச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரி எல்லாம் வருது. இப்போ தலைநகரத்துல டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி. நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவங்க என்ன நம்மள வர வைப்பாங்க, தோண்ட தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமா. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மள சந்தோஷமா வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சுக்கிறாரு. அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர். இதுக்கு நான் தான் தலைவர். ஆமா, கமாண்டோ. கமாண்டோ, அதுக்கு பேர் கமாண்டோ. அந்த கமாண்டோ பார்த்து பாடுறதுக்கு அது வந்து ஆமா, நீங்க வந்து இவங்க எல்லாம் கொள்ளையடிப்பாங்களே, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா மாற்றி அடி வாங்கிட்டா. அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோம். அது மாதிரி நிறைய படங்கள் முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க என்ன சொல்ற ஒரு வார்த்தை வந்து நல்லா இருக்கு, நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இருக்கு. எங்க படத்துல வாலிபர் சங்கம், நான் பேசுற டைலாக், எங்க படத்துல பேசுற டைலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் விட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேட்டாங்க. என்னன்னு நான் பாட்டு எனக்கு தெரியாது.
உங்ககிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்ன வந்து எல்லாத்துக்கும் இல்லையே இந்த படத்துல இவர் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இவர் மேல வருத்தம் இப்ப சொல்லிடுறேன். இப்ப நம்ம கேட்டீங்கப்ப பாட சொல்லி கேக்குறீங்க. இப்ப என்ன இந்த படத்துல பாடம் அப்ப அடுத்த படத்துல எல்லா பாட்டும் அதுதான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்துல போட்டோ டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த படத்தை எல்லா பாட்டும் இதே பாட போறாருனால இந்த படத்துல இல்லை அப்படின்னு. இந்த படத்துல பாட்டு தான் பாடலாமே, வேற எந்த பாட்டை பாட்டு எனக்கு இந்த படத்துல பாட்டு நான் ஆமா அது வேண்டாம். அடுத்து ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போறாரு. இல்ல நான் சாட்சி, நம்ம வந்து போய் சண்டை போடலாம். அடுத்த படத்துல எல்லா பாட்டும் நீங்க பாடணும். இல்ல உண்மையில நான் கேட்டேன், ஒரு பாட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்ல பண்ணிட்டோம். சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ண படத்துலயாச்சும் பாடி வந்து உள்ள சீனுக்குள்ள பாடி ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன். ஆமா மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும், உள்ள போட்டு பாடி மியூசிக் டேட்டை உள்ள. நாங்க 2 பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்துல வருது. அந்த படத்துல பாடு போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் forward போகும், நாங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1, 2, 3 எல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸா மேல கேங்கர்ஸ் ஊரூரா போய் கொள்ளடிப்போம். ஓகே நைஸ் சார், தேங்க் யூ சோ மச். இந்த 2 பேருக்குமே விஷ் யூ லவ் சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்க ரொம்ப